கடவுளே, கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இவன் எங்க போயிருக்கான்? யாரு? என்னாச்சு உனக்கு? இது எங்கிருந்து எடுத்த? ஒட்டட குச்சிக்கு சட்டை மாட்டின மாதிரி இருக்குல்ல. அப்பாவுக்கு நல்ல உடம்பு. நான் இன்னைக்கு அப்பாவோட பெட்டியை திறந்து பார்த்தேன். அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அவரை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றியா? இந்த ட்ரெஸ் போடும்போது அப்பா கூட இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஐயே அம்மா, என்னம்மா நீ இப்படி குழந்தை மாதிரி அழற? சும்மா தான் எடுத்து போட்டேன். சரி, எனக்கு டீ கொண்டு வாங்க. போங்கம்மா. மேடத்தோட வீட்டுக்காரோட அண்ணன் அலெக்ஸ். இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் எதிரிகளாக தானே இருந்தாங்க. இப்போ எதுக்கு வந்திருப்பாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னு தானே கேள்விப்பட்டோம். இத்தனை நாளா எங்களை வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நான் இங்க வரல. வர வேண்டிய நேரம் வந்துச்சு, அதான் வந்தேன். ஏன் நான் நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். என் பொண்ணு ஜான்சிக்கு நான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் இருக்கு. நீ இருக்கிற வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கடனில் வீடு முழுகிரும் போல இருக்கு. அதை விற்கிறதுக்கு நீங்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அலெக்ஸ் அண்ணன் என்ன பார்க்க வந்தாரு. உதவிக்காக இல்லைன்னாலும் கூப்பிட்டா கேட்குற தூரத்துல, சொந்தம்னு யாரும் இல்லைன்னாலும் இவராவது இருக்காருன்னு ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். எனக்கு என்னமோ நான் தனியாயிட்ட மாதிரி தோணுது. ஜோஸும் நிலைமைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எஸ், இந்த செடியில வேர்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ, நீ வந்துட்டியா? எப்ப வந்த? என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையும் காணோம்? அவனுங்க வந்துருவானுங்க. நீ உள்ளவா? அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருப்பாங்க. நீ உள்ளவா? நீ உள்ளவான்னு. வீட்ல இவனுங்களை ஒழுங்கா வளர்க்காம இவங்க அம்மா தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க. எல்லாம் வளர்க்குற விதத்துல இருக்கு. எனக்கும் தான் இந்த வயசுல ஒரு பையன் இருக்கான். வளர்த்தா என் புள்ள மாதிரி வளர்க்கணும். அம்மா, இவங்க என் கூட ஒர்க் பண்ற சவுண்ட் இன்ஜினியர். எங்க? அம்மா, ஜெயண்ட் வீல். அது. ஆனா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பஸ்ல? பஸ்ல வச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பார்த்தா அக்கா மாதிரி இருப்பாங்க. ஆனா என் அம்மா. போடா, சும்மா ஒரு பொய் சொன்னேன். ஹாப்பி பர்த்டே ஆண்டி. பர்த்டேவா? யாருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு தானே பர்த்டே. சும்மா ஒரு கதை விட்டவா? என் பர்த்டே 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. சரி, உட்காரு. அப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? ஓ, அதுவா? ஒரு கருங்குரங்கு இவங்க ஷாப்பிங் மால்ல இருக்கச்ச கிண்டல் பண்ணிச்சான். அந்த கோவத்துல இவ ஏறின பஸ்ல நானும் கூட இருந்தேன். அப்படிதான் அறிமுகமாச்சு.
மறுபடியும் அவன் என் கையில மாட்டட்டும். விடக்கூடாது. அடிச்சு அவன் தோலை உரிக்கணும். என்னடா அப்படிலாம் திட்டாதீங்க. அவனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? என்னது? அது போன் அடிக்குது பாருங்க. நீங்க பேசிட்டு இருங்க. ஆயிஷாவோட போனா இருக்கும். அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல சும்மா தமாஸ்க்கு தான் பேசினேன். உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆனா உன்னை பத்தி நான் முழுசா சொல்லல. என்ன ரேடியோ ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடு ப்ளீஸ். தாராளமா. அப்பா வரல? இல்ல. அப்போ ஓகே. கொஞ்சம் இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். மம்மி, சீமாவை டிராப் பண்ணிட்டு வந்துறேன். என் தம்பி இறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிற காம்பன்சேஷன் கிராஜுவேட்டியை பத்தி நான் உங்ககிட்ட இது வரைக்கும் கேட்டிருக்கேனா என்ன? அதை எல்லாத்தையும் இப்ப நீங்க தானே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்ன பெருசா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ்க்கெல்லாம் ஏறி இறங்குன. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி காசுக்காக இல்ல. என் வீட்டுக்காரரோட பாடி கிடைச்சா போதும்னு அவரால வந்து பணத்தை வச்சு
நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு நீ நினைக்கிறீங்க? என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. எக்காரத்தை கொண்டு இந்த வீட்டு மேல உரிமை கொண்டாடிட்டு நீ எங்கேயும் வந்து நிக்க கூடாது. நாளைக்கு நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து மரியாதையா கையெழுத்த போட்டு போ. இந்த வீடு பேங்க் லோன்ல இருக்கு. இவன் இன்னும் கரையேறவே இல்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இவனுக்காகவாவது எங்களுக்கு உதவின்னு யார் இருக்கா? அதையெல்லாம் நீங்களா தேடிக்கிட்டது தானே. சொந்தமும் வேண்டாம் பந்தமும் வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தானே நடக்கும். இதையெல்லாம் நீங்க அன்னைக்கு யோசிச்சிருக்கணும். ஏன் இவனுக்கெல்லாம் என்ன கேடு வந்தது? கைகாலெல்லாம் நல்லா தானே இருக்கு. ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிடலாம்ல. இத பார், என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இறந்து போனான். அப்போ உனக்கு ஒரு கை குழந்தை இருந்தது எனக்கு தெரியும். அந்த குழந்தை என் தம்பிக்கு தான் பிறந்ததுன்னு உன்னை நான் என்னைக்காவது கேட்டிருக்கேனா? யோ நிறுத்தியா? என் அப்பா ஜான் வர்கீஸ்க்கு நான் பிறந்தேன்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க கையேந்திக்கிட்டு வந்து உன் வீட்டு வாசல்ல நிக்கலையே. அப்படி என்னைக்காவது வந்து நின்னீங்கன்னா உங்க கை காலை உடைச்சு ஓட விட்டுருவேன். நிறுத்துறா, மரியாதை வெளியே போடா. எங்க வீட்லயே நின்னுகிட்டு எங்களே வாய்க்கு வந்தபடி பேசுறியா? நீ நிறுத்துமா, மரியாதை வெளியே போடா. நீ இந்த ஊர்ல தான் இருக்க போற. எங்க அப்பா ஜான் வர்கீஸ்ரா, நான் இதே ஏரியால தான் இருப்பேன். வண்டி ஏறா. நீ யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? அம்மா, அவ நம்ம அப்பாவை. நீ பேசாம இரு. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்காம அவரை நீ வெளியே போ சொல்லிருக்க. அவன் நமக்காக இதுவரைக்கும் என்னம்மா பண்ணிருக்கான்? நம்ம கஷ்டப்படுற காலத்துல ஒரு போன் கால், ஒரு ரூபாய் செலவு பண்ணிருப்பான். அந்த ஆளு இப்போ சொத்துக்காக மட்டும் வாய்க்கிழி பேசுறான். இந்த குடும்பத்துக்காக நீ மட்டும் என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? சொல்லுடா, என்ன செஞ்சிட்ட நீ? 100 ரூபாய், 1 கிலோ அரிசி, இவ்வளவு வயசாயிடுச்சுல, நீ என்ன பண்ண? நீ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின. இந்த வீடு வாங்க 20 லட்சம் ரூபாய் கடன். கடத்தால நான் மூழ்கி போயிட்டேன். ஆனா நீ என்னைக்காவது என் வேதனையை புரிஞ்சிட்டு இருக்கியா? ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சு, ஆனா என்ன சொல்ல வச்சுட்ட நீ. ஓ சரி, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தரமா? இத்தனை நாளா நான் எதுவுமே செய்யலதா? ஏன் இஷ்டத்துக்கு எப்ப நீங்க செய்ய விட்டீங்க? என்ஜினியரிங் வேணாம் சொன்ன கேட்டீங்களா? அப்பாவுக்கு பிடிக்குன்னு என்ன படிக்க சொன்னீங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் எது செஞ்சாலும் தப்பாயிடுங்கிற பயம். அம்மா மட்டும் ஒரு பிள்ளை வளர்த்தா இதாம்மா கதி. எல்லாத்துலயும் கோழையாதான் இருப்பான். என் அப்பா மட்டும் இருந்திருந்தா நான் தைரியமா எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன். நானும் சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிருப்பேன். எதுக்கு பிரோஜனம் இல்லாத புள்ள இனிமே உங்களுக்கு வேணாமா? நான் எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா பேசுறத பார்த்து நான் பொறுப்பு இல்லாத நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கமா? நான் மனசால படுற வேதனையை உங்களால சத்தியமா புரிஞ்சுக்க முடியாதுமா? ஜோஷி